எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா திரைப்படத்துடைய அஃபிஷியல் கலெக்ஷனை நேற்று ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படின்னா ஈவினிங் தான் கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுவாங்க போல இருக்கு. அதனால காலையில் அஃபிஷியல் ரிப்போர்ட் பேசிடுவோம். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதுக்கப்புறம் தேர்ஸ்டே 2 நாளுடைய கலெக்ஷன் சேர்த்து ஈவினிங் பார்த்துக்கலாம். 58.62 கோடி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அதிகமான ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக வந்த மாதிரி ஒரு தோற்றம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிளானிங் சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணம். அதே மாதிரி படத்துக்கான வைப் வந்து ஆரம்ப காலத்தில் இல்லை. இந்த ரிவ்யூ சொல்லும்போதும் சொல்லிட்டேன், நான் ப்ரிவியூ சொல்லும்போதும் சொல்லிட்டேன். படம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்துச்சுன்னா சாட்டர்டே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வரும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டேல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதுதான் நிலவரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல அப்படிங்கனால இங்கே பல பேர் என்ன திரும்ப சொல்லி விட்டுட்டு இருக்காங்க, இது டே 1ஓட கலெக்ஷன் கிடையாது, டே 1 டே 2ஓட கலெக்ஷன். டே 2ஓட கலெக்ஷனை எதுக்கு வந்து உனக்கு 4 மணி 5 மணிக்கு வந்து ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க? தேர்ஸ்டேவோட கலெக்ஷன்னா வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது என்ன லாஜிக்கில் பேசுகிறாங்கன்னு தெரியல. இது என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு குரூப் இருக்குது, ட்விட்டரில் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் பேர் வந்து ஒரு டாக்ஸிக் குரூப், டாக்ஸிக் மனநிலை குரூப். அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஜாம்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாம்பீஸ் வந்து நீங்கள் என்ன தான் சோத்தை கொடுத்தாலும் அது வந்து எவனோ ஒருத்த வந்து ரத்தத்தை குடிச்சு தான் வாழும் அப்படிங்கிற மாதிரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டாவை தாண்டி எவனுமே ஜெயிச்சது கிடையாது. புரியுதா? எவனுமே ஜெயிச்சது கிடையாது. இல்லை பியூட்டியான விஷயம் என்ன தெரியுமா, ரஜினி சாருக்கே வந்து பிளாக் பஸ்டரே கிடையாதுன்னு பேசுகிற ஒரு மனநிலையில் உள்ள ஒரு ஜாம்பி குரூப்பாக இருக்காங்க ட்விட்டரில். அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா அது. அதாவது இவங்களுக்கு வந்து 2010க்கு அப்புறமேட்டு தான் நடந்ததே வந்து ஞாபகம் இருக்கும் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எதுவுமே தெரியாது போல இருக்கு. அதெல்லாம் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு பாலிவுட் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கு? பாலிவுட்ல ஏன் வந்து ஒரு சாதாரண படம் 3-2ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 700-800 கோடி கலெக்ஷன் வருது, வெறும் ஹிந்தியில் மட்டுமே ரிலீஸ் ஆகி. எப்படி வருது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இவங்க படம் ஜெயிக்கணும், அவங்க படம் ஜெயிக்கணும்னு சொல்லி வந்து அப்படியெல்லாம் உழைக்கல. என் படம் ஓடுனா நல்லா இருந்தால் ஓடும், பிக்கப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். யாரோட வெற்றியும் யாருமே அங்கே தடுக்கிறதுக்குலாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. விமர்சனம் பண்ணுவாங்க, எல்லா படத்தையும் விமர்சிப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து இது நடக்குது தெரியுமா, அந்த ஃபிலிம்பேர் அவார்டு நடக்குதுல்ல, அது அவ்வளவு என்டர்டெய்னிங்காக இருக்கும். எல்லாத்தையும் மாற்றி கலாச்சிப்பாங்க, திட்டிப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. அது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வருது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மாற்றி கலாச்சிக்கிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படி எவனையுமே பேச முடியாது. எந்த ஒரு ஹீரோவை பற்றி யாருமே பேச முடியாது. சும்மா விளையாட்டு கூட கிண்டல் பண்ணி பேச முடியாது. கிண்டல் பண்ணி பேசிட்டு அவ்வளோதான். இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர், பெரிய ஆக்டர் போயிட்டு வந்து ஹோஸ்ட் பண்ண தயாராகவே இல்லை. அங்கே ஷாருக் கான், சல்மான் கான்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஸ்டேஜில் ஏறி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே இருக்கிற நடிகர்களும், அதுக்கு கீழே தான் நம்ம மற்ற எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற ரசிகர்களும் தான் காரணம். இது ரொம்ப தப்பான ஒரு அபிப்பிராயம். சூர்யாவுடைய லைஃப்ல 58.6 கோடிங்கிறது வந்து முதல் நாள் ரொம்ப நல்ல கலெக்ஷன் தான். இது வந்து ஈட்டி படத்துடைய கலெக்ஷன் கிட்ட வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஈட்டி படத்துடைய ஒட்டுமொத்த கலெக்ஷன் 59 கோடி தான் சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட 59 கோடி வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். 2.5 வருஷம் தேட்டர்லேயே படம் வராத சூர்யா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்குங்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் 350 கோடி வந்து பட்ஜெட் போட்டிருக்க படத்துக்கு இந்த 58.62 அப்படிங்கிறது அப்படியே கிராஜுவலாக இதே லெவலில் வந்து 10 நாள் நகரணும். 10 நாள் நடந்தால் தான் 580 கோடி வரும். ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிடையாது. ஏன்னா படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நெகட்டிவ் வந்துருச்சு. ப்ரிவியூலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு கலெக்ஷன் வந்துருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே சஸ்டெயின் ஆகி போயும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து வேறு படங்கள் இல்லை அப்படிங்கிறனால தியேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஏன்னா ஹிந்திலையும் பெரிய அளவுக்கு படங்கள் இல்லைனால படம் ஓடுன்னு வைங்க ஓரளவுக்கு. ஹிந்தியில் படம் பிக்கப் ஆகணும். ஆனால் இந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு, இந்த கத்தலுக்கு இதெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இந்த கதைக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ அது வந்து நேற்று கொஞ்சம் கலெக்ஷன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க, நேற்று முந்தா நேற்று. இன்னைக்கு எப்படி இருக்குது, சாட்டர்டே சண்டேவோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான். மண்டே படுத்துரும். எல்லா படங்களுமே மண்டே வந்து கிட்டத்தட்ட 60% 70% வந்து டவுன் லெவலில் போயிடும். ஸோ ஆனால் அதையும் தாண்டி வந்து அடுத்த வாரத்துக்கு புல் பண்ணுற அளவுக்கு இந்த படத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இது முடிஞ்ச உடனே நான் டிசம்பர் 5ஆம் தேதி வந்து புஷ்பா வருது. புஷ்பாக்கான ப்ரொமோஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆடியன்ஸோட மனநிலைலாம் புஷ்பாவை பார்க்கலாமாங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து டைம் வைங்க. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. 1050 கோடிக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இது புஷ்பா படத்தை. ஸோ அதனால் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுங்கிறது வேறு லெவலில் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி கங்குவா திரைப்படம் வந்து தன்னால் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கலெக்ஷன் எடுத்துடணும். அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ இதுக்கப்புறம் என்ன ப்ரொமோட் பண்ணி அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியல.
ஸோ இந்த டே 2 கலெக்ஷன் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது இந்த 58.62 அப்படியே சஸ்டெயின் ஆகி வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சா இல்லை அதுக்கு கம்மியாக வந்துச்சா அப்படிங்கிறத ஸ்டுடியோ கிரீன் வந்து அஃபிஷியலாக கொடுக்கறத பொறுத்து தான் நம்ம பேச முடியும். இப்போதைக்கு ஒரு நல்ல இடத்தை நோக்கி வந்து சூர்யா அவர்கள் ஒரு நல்ல ஸ்டார்டிங் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் வந்து சூர்யா அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு. கதையை வந்து கேட்குறாரு. ஆனால் அந்த கதையை வந்து எடுக்கப்படுகின்ற விதங்களில் நிறைய விஷயங்களை அவர் வந்து உணரணும். நிறைய மானிட்டரிங் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் எப்படின்னா ஒரு சீன் எடுக்கும்போது அந்த சீன் வந்து எமோஷனலாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் சீன் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சீனில் கத்துற மாதிரி ஷார்ட் இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அந்த சீனுக்கான ஒரு ஹை பாயிண்டாக அது தெரியும். படம் ஃபுல்லாகவே ஒரு 20-30 சீன் இருக்குன்னா அந்த 20-30 சீன் ஃபுல்லாகவே ஒவ்வொரு சீன்லையும் கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, என்னடா கத்திக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு தான் வந்து படம் பார்க்க வந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு காமெடியான விஷயம், இது வரைக்கும் இந்த இந்திய சினிமா வரலாற்றில் நடக்காது. படத்துடைய சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் கம்மியாக வைக்க சொல்லி வந்து தயாரிப்பாளர் சொன்னதா ஒரு போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. உண்மையாக இருந்தால் அதை விட ரொம்ப காமெடியாக இருக்கும். இன்னொரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கங்குவா படம் பார்க்கும்போது அந்த டெசிபிள் ரேட் எடுத்து போட்டிருக்கான். 90 டெசிபிளுக்கு மேலே காதில் கேட்டோம்னா வந்து ரொம்ப உடம்புக்கு சேர்க்கறது 105 டெசிபிள் இருக்கிற மாதிரி வந்து தியேட்டர்லேருந்து அதுக்கு காமெடிக்கு போட்டாங்களா உண்மையாக போட்டாங்களா நமக்கு தெரியாது. பட் ஆனால் அது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இம்பாக்ட் வந்து தப்பாக போயிடுது இல்லை. ஒரு ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த மீமை பார்க்கும்போது இம்பாக்ட் தப்பாயிருக்குன்னா இவ்வளோ சவுண்டாக இருக்கு படம், ஏன் இந்த அளவுக்கு வந்து காமெடியை கிண்டல் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கதையை பற்றி பேசுறது இல்லாமல் திரைக்கதையை பற்றி பேசாமல் எல்லாருமே வந்து சவுண்ட் எஃபெக்டை பற்றி பேசக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா அதுதான் ஆடியன்ஸை வந்து இது பண்ணியிருக்கு. இவங்க எல்லா விஷயங்களையும் ஒழுங்காக பண்ணிட்டு மொதல் 25 நிமிஷத்துல வந்து ஆடியன்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன கதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சுஜாதா சார் வந்து திரைக்கதை எழுதுவது அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், முதல் 15 நிமிஷத்துக்குள்ள ஆடியன்ஸை ஒரு கதைக்குள்ள கொண்டு வர நீங்க முடியலை அப்படின்னா நீங்க வந்து சரியான திரைக்கதை எழுதலை அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா சுஜாதா சார் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதின 2 படங்களை உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சரியா, நாளைக்கு அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்கலாம். சுஜாதா சார் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் கூட ரொம்ப டீட்டெயில் நம்ம கொஞ்சம் பேசலாம். என்னன்னா இந்தியன் திரைப்படம் பார்த்துருக்கீங்களா, முதல் இந்தியன் திரைப்படம், 2வது இந்தியன் திரைப்படத்தை விட்டுருங்க, ஏன்னா சுஜாதா சார் அப்போ இல்லை. இந்தியன் திரைப்படம் ஆரம்பிக்கும் போது ஒரு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸை காட்டும்போது வந்து ஒரு பறந்துக்கிட்டு வந்து ஒரு பேப்பர் வந்து ஒரு கேட்டில் வந்து உட்காரும். அதில் வந்து இந்தியாவோட அவல நிலையை பற்றி ஒரு பேப்பரில் எழுதியிருக்கும். அங்கேருந்து ஆரம்பித்து குப்பையை கிண்டிட்டு இருப்பாங்க, அந்த குப்பையிலேருந்து தான் பறந்து வரும். ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருப்பார். அதை விட ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா அதுக்கப்புறம் தான் அந்த கொலை நடக்கிறதுலாம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சரியான உதாரணம்னா அந்நியன் திரைப்படத்தை எடுத்துங்க. அந்நியன் திரைப்படத்துலேயே முதல் 5 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கேரக்டர் என்ன, அம்பிங்கிற கேரக்டர் என்ன, அவனுடைய கேரக்டரைசேஷன் என்ன, இது எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டார். அந்நியனுடைய சின்ன இன்ட்ரடக்ஷனையும் கொண்டு வந்துருவார். இது எல்லாமே ஸ்க்ரீன் பிளேல வந்ததுனால தான் அந்நியன் படத்துக்குள்ளே உடனே வந்து மக்கள் பூந்துட்டாங்க. முதல் 15 நிமிஷத்துக்குள்ளேயே கனெக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கியிருக்கு. சிவா சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக பேசுகிறாரு. பேசுறது மட்டும் பலன் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன யோசிக்கிறேன்னா 100 பேர் வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 70-80% வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னா 30% பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னா அந்த 30% கான்செப்ட் மட்டும் தான் சிவா அவர்கள் எடுத்து பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. 70% அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத உள்வாங்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நிறைய திரைப்படங்கள் இந்த விவேகம் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அண்ணாத்த படமாக இருக்கட்டும், விஸ்வாசம் படம் வந்து கூட நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருந்தது. பட் ஆனால் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த எமோஷனல் சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆனதுனால விஸ்வாசம் படம் வந்து கலெக்ஷன் வந்துருச்சு. ஆனால் அதுவும் மிகப்பெரிய வெற்றியான, அது அந்த டைமில் பெரிய வெற்றினா, பட் ஆனால் அது வந்து ஒரு பக்காவான ஒரு கிராஃப்டிங்கான ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது. சிவா வந்து பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் அது ஸ்டார் வேல்யூனால ஆன பிளாக் பஸ்டரா இல்லை வந்து அவருடைய கதையினால் வந்த பிளாக் பஸ்டரா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் பண்ணும்போது அவர் வந்து அவருக்குன்னு சில வசனங்கள் வந்து எழுதுறாரு. அந்த வசனங்கள் பேப்பரில் இருக்கும்போது அழகாக இருக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சில வசனங்கள் நல்லா இருக்காது. கங்குவானே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ணாத்த படத்தில் வந்து சில இடங்களில் வசனங்கள் எழுதியிருக்காருல, என் தங்கச்சி வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த வசனமாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் ஒரு வசனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பேப்பரில் எழுதும்போது ஒரு நாவலில் படிக்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுவே திரையில் பார்க்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. தனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகிறது படமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதா விஷயம். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வரும்போது அந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சார். அதே மாதிரி நேற்று ஒன்று சொல்கிறாரு, கலெக்ஷனை பற்றி நான் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் படம் பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கப்புறமேட்டு அது வியாபாரம்லாம் வந்து அடுத்தவங்களோடது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஒரு படம் தேட்டருக்கு போய் தேட்டரில் வந்து ரசிகர்கள் பார்த்து ஒரு ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் வருமானம் பார்க்குற அளவுக்கு ஒரு படம் இருந்தால்தான் அது நல்ல திரைப்படம் என்னை பொறுத்த வரைக்கும். வெறும் வந்து ஆர்ட் ஃபிலிம் எடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணாங்கன்னா அது நல்ல திரைப்படம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் ராஜமௌழி அவர்களை பற்றி எல்லாருமே ஏன் வந்து பயங்கரமாக போடுறாங்க, ராஜமௌழி எடுத்துக்கிட்ட எல்லா படங்களும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனால் அது ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது, இதை யாராவது உட்காந்து யோசிக்கிறாங்களா? அதை வந்து தயவு செஞ்சு யோசிக்கணும். ஏன்னா ராஜமௌழி எடுத்துக்கிற அந்த சின்ன லைன் இருக்குல்ல, அந்த சின்ன லைனை அவர் வந்து
உலகத்திலேயே வந்து சின்ன ஸ்பார்க்கு தான் பயங்கரமான ஒரு காட்டுத்தீ மாதிரி வந்து பறக்கும்னு வச்சுங்களேன். காட்டுத்தீயில வந்து காட்டுல போயிட்டு ஒரு சின்ன தீப்பொறி பட்ட காடே எரியுதுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி அவர் ஒரு சின்ன நாட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து பெருசா எலாபரேட் பண்றாரு. ஒரு பழிவாங்கன்னா எப்படி இருக்கும், அது வந்து ஒரு பெரிய இமேஜினேஷன் நமக்கு உருவாக்குது. நம்ம சொல்லும் போது ஒரு இமேஜினேஷன் உருவாக்குது. அதை வந்து பெருசா பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி ஸ்பார்க் வந்து உருவாகல. நமக்கு தான் காதுல ஸ்பார்க் உருவாகிற மாதிரி வந்து பண்ணப்பட்டுருச்சு. அதுதான் ஒரே டீவியேஷனான விஷயம். மற்றபடி படத்துடைய வெற்றியை நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், படத்தை வந்து இப்ப போயிட்டு இருக்கிற லெவல்லே போச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி நகரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.